அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் எபிசோட் 21ல நாம இன்னைக்கு பார்க்க போறது மசாலா பூரி தான் பார்க்க போறோம். நான் பட்டாணி கடலை எடுத்துட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். 2 தண்ணி கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அத தண்ணி வடிச்சிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு அது மூழ்கிற வரைக்கும் தண்ணீர் விட்டு இதை வேக வச்சுக்கலாம். 6 to 8 விசில் விட்டு வேக வச்சு இதை எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, 10 பல்லு பூண்டு, ஒரு 4 துண்டு இஞ்சி சின்ன துண்டா ஒரு கடாயில சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அத அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டு இத நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுப்ப ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடலையும் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு மட்டும் மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப மசிச்சிடாதீங்க. கடலை வந்து கொஞ்சம் 1, 2 அப்படியே முழுசா இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இதையுமே பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுவும் நமக்கு ரெடி ஆயிருக்கு. இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு 1 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுருங்க. உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். பத்தலைன்னா உப்பும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சாட் மசாலாவையும் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போன பிறகு இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க கடலையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். மசாலாவோட நல்லா சேர்ந்து பிளெண்ட் ஆகி வரணும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நான் இன்றைக்கி ரெடிமேட் பூரி தான் எடுத்திருக்கேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். மல்லித்தழை போட்டுக்கோங்க. மசாலா பூரி மேலே போகிறதுக்கு கார்னும் ஃப்ரை பண்ணியே எடுத்துக்கிறேன். வீட்லேயே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. பூரி, அப்புறம் கார்ன் ஃப்ரை பண்ண கார்ன், மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் வேணுங்கிற அளவுக்கு பூரியை உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டுட்டு மசாலா எடுத்து மேலே ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலா தண்ணியாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் இன்னுமே நம்ம அதை சர்வ் பண்ணும்போது திக்காயிடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. அது மேலே ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், மல்லிக்கீரை தூவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்னையும் மேலே போட்டுட்டு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். இன்னுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.